நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம கடந்த வீடியோவில் ஜேடிகே எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், மற்றது எக்லிப்ஸ் ஐடியை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த மாதிரியான விடயங்களை டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்லிப்ஸ் ஐடியை பயன்படுத்தி ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எப்படி எழுதலாம், எப்படி எழுதி அதை நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட சம்மந்தப்படக்கூடிய சில அடிப்படையான விடயங்களை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போது ஆரம்பிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்லிப்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பாருங்கள், டெஸ்க்டாப்பில் எக்லிப்ஸ் ஐடிக்கான ஷார்ட்கட் இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐடி இப்போது ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஐடி ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் ஸ்க்ரீன் அல்லது இனிஷியல் விண்டோ அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு இது நமக்கு தேவைப்படாது, பிறகு பார்க்கலாம். ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் எக்லிப்ஸ் ஐடியினுடைய இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது. ஸோ நம்ம கோடு எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ப்ளூ லைட் அப்படின்னு சொல்லி ஒன்று எமிட் ஆகும். அது நம்ம கண்களுக்கு அவ்வளோ நல்லதில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டார்க் தீம் பயன்படுத்துவேன். ஸோ டார்க் தீம் பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரி, அப்போது நான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்லிப்ஸ் ஐடிக்கான தீமை செட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோஸ் டேபுக்கு போகிறேன். அடுத்து ப்ரெஃபரன்சஸ், இதுக்குள்ளே ஜெனரல். ஓகே, இந்த ஜெனரல் ஆப்ஷனில் அப்பியரன்ஸுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், இங்கே நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற ஆப்ஷனே தீம் தான். ரைட், இதில் நம்ம இந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே லைட் அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு கிளாசிக் அல்லது டார்க், இந்த மாதிரி 2ல் ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா டார்க் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ அப்ளை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ரீஸ்டார்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஐடி திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ தான். இப்போ நம்மளுடைய ஐடி ரீஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போது இங்கேருந்து நாம் ஜாவா ப்ரோக்ராமை எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு ஜாவா ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் பாருங்கள், இங்கே இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, இதிலையே நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபைல் டேபை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், நியூ அப்படின்ற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன், இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ரைட், இப்போது இந்த விண்டோவில் முதலாவதாக கேட்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது நாம் எழுதக்கூடிய ஜாவா ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேமை கொடுக்க போகிறோம் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் _1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ரைட், இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கான நேம். ஓகே, அப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் ஒன்று கொடுக்கும்போது ஃபஸ்ட் லெட்டர் லோவர் கேஸில் தான் இருக்கணும். நீங்கள் இங்கே பார்க்கலாம், பி அப்படின்றது லோவர் கேஸில் இருக்குது. அண்ட் நாம் கொடுக்கக்கூடிய நேம் கேடையில் எந்த ஸ்பேஸுமே இருக்கக்கூடாது. நான் இந்த அண்டர்ஸ்கோரை அழிச்சிட்டு ஒரு ஸ்பேஸை ஆட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், எனக்கு இன்வேலிட் மாடியூல் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் இங்கே வர்றதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரைட், இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா பழையபடி ப்ராஜெக்ட் 1 அப்படின்னே கொடுத்துட்றேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் எழுதக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம எக்லிப்ஸ் ஐடியை இன்ஸ்டால் பண்ணும்போதே பார்த்தோம், எந்த இடத்துல நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ண போகிறோம் அல்லது ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு டிஃபால்ட் லொக்கேஷனை நாம் செலக்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு முதல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த செக் பாக்ஸை அன்டிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த லொக்கேஷனையும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் பாருங்கள், டெஸ்க்டாப்பில் ex_files அப்படின்றது தான் டிஃபால்ட் லொக்கேஷனாக கொடுத்துருந்தேன். ஸோ அதையே நான் என்ன பண்ணுறேன்னா விட்டுட்டு நான் இதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுடுறேன். அப்போது என்னுடைய டிஃபால்ட் லொக்கேஷன் தான் என்னுடைய ஸ்டோரேஜ் லொக்கேஷனாகவும் இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம், நம்ம ஜேஆர்இயை சூஸ் பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது மொத்தம். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் ஒன்று இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஜேஆர்இ லிஸ்ட் இங்கே இருக்கும். ஓகே,
இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பொதுவாக இந்த 3வதா இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்குவேன். டிஃபால்ட் ஜிஆர்இயை சூஸ் பண்ணிக்குவேன். அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் இதெல்லாம் சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணும்போது சில நேரம் ஃபைல் பாத் எரர் அந்த மாதிரியான எரர்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாம் இந்த 3வது ஆப்ஷனை நாம் சூஸ் பண்ணும்போது வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் மற்ற விடயங்கள் பற்றி நம்ம இப்போதைக்கு பெருசாக கவனிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ஓகே, நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். ரைட், இப்போது இங்கே வந்து பாருங்கள், இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ப்ராஜெக்ட் _1 அப்படின்றது இப்போது நம்ம முதலாக க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட். ஓகே, இதை நாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே JRE சிஸ்டம் லைப்ரரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் SRC அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. SRC அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். JRE சிஸ்டம் லைப்ரரி அப்படின்னா என்னன்றதை நம்ம வந்து பிறகு பார்ப்போம். கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த SRC அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த SRC ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா module-info.java அப்படின்ற ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இது வந்து சில காரணங்களுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜாவா ஃபைல். ஸோ அதை வந்து நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்றில் தான் எழுதி ஆகணும். ஓகேயா, அப்போது அதுக்கு நம்ம வந்து கிளாஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும் இதில். ரைட், இப்போது அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த SRC ஃபோல்டரில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள் இங்கே நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே கிளாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போது இந்த விண்டோவில் இங்கே வந்து பாருங்கள் நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய கிளாஸினுடைய நேமை வந்து நாம் கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மை கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் கேஸில் இருந்துச்சு. ஆனால் கிளாஸை க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள் M அப்படின்றது அப்பர் கேஸில் இருக்குது. ஓகே, அதுக்கு பிறகு இங்கே வந்து பாருங்கள் மோடிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லி சில ரேடியோ பட்டன்ஸ் அண்ட் செக் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி நாம் இப்போ யோசிக்க வேண்டாம். பிறகு நாம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இதெல்லாம் படிப்போம். ஓகே, அதுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது இந்த செக் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மெயின் மெத்தட் எழுதுறதுக்கான கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளாஸ்க்குள்ளே வந்துடும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம வந்து இப்போது ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். மெயின் மெத்தட்னா என்ன அப்படின்றத நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு பார்த்துக்குவோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் டிக் பண்ணப்பட்டிருந்தால் போதும். ஓகே, ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ப்ராஜெக்டையும் க்ரியேட் பண்ணிட்டோம். நாம் கோட் எழுதுறதுக்கு தேவையான ஒரு கிளாஸையும் வந்து நாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேயா, இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை எழுதலாம். அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், நமக்கு இந்த எடிட்டரில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு விளங்குது. அதே நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஃபோன்ட்டெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் ரெக்கார்டிங்க்கும் நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால நான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபோன் சைஸை நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா விண்டோஸ் அப்படின்ற இந்த டேபை கிளிக் பண்ணுறேன் மறுபடியும். அண்ட் ப்ரெஃபரன்சஸ். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல்குள்ளே அப்பியரன்ஸ், அதுக்குள்ளே பாருங்கள் கலர்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை சூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் பேசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் கடைசியாக நமக்கு டெக்ஸ்ட் ஃபோன்ட் அப்படின்ற ஒரு தெரிவு இருக்குது. இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துக்கலாம். எடிட் கொடுத்ததுக்கு பிறகு இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோன்ட்டை கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும், எடிட்டருக்கு தேவையான ஃபோன்ட்டை. இருந்தாலும் நான் டிஃபால்ட் ஃபோன்ட்டை அப்படியே விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த ஃபோன்ட்டு ஸ்டைலை மட்டும் போல்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபோன் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் ப்ரிவியூவில் நாம் இந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கு பிறகு நம்மளுடைய ஃபோன்ட் வந்து என்ன சைஸில் இருக்கும் அப்படின்றத இங்கே வந்து பார்க்கலாம். நாம்
இப்போ நீங்கள் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா திரும்பவும் எடிட்க்கு போயிட்டு ஃபோன் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அப்ளை கிளிக் பண்ணிக்கலாம். அகெயின் அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ வந்து பாருங்கள், பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் கூலாக இருக்குது. இப்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை வந்து எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துடலாம். நம்ம வந்து கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோன்னு சொன்னோம்ல, அதுதான் இந்த கிளாஸ். அதாவது மை கிளாஸ் அப்படின்றது தான் நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய கிளாஸ். இது வந்து ஒரு கிளாஸ் அப்படின்றத நாம் எப்படி அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பாருங்கள், கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகே, கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து அடுத்து இந்த மாதிரி ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கிளாஸ் அப்படின்றத நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கணும். ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடி பப்ளிக் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த கீவேர்டு என்ன அப்படின்றத வந்து நீங்கள் இப்போதைக்கு யோசிக்க வேணாம். உங்களுக்கு தெரியாமல் போனால் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து ஃப்யூச்சரில் அதை பார்ப்போம். ஓகே, அண்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஜாவா ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறோம்ல, மை கிளாஸ் டாட் ஜாவா அப்படின்னு இருக்குங்க பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸும் மை கிளாஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய கிளாஸ் நேமும் ஜாவா ஃபைல் நேமும் பார்த்திங்கன்னா ஒரே தான் இருக்குது. ரைட், இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி ஒரு கிளாஸை எல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் நேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து பாருங்கள் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்றேன், ஒரு டெமோக்காக தான். ஓகே, இப்போது நீங்கள் வந்து பார்க்கலாம், அந்த மை கிளாஸ் சேஞ்ச் அப்படின்ற இந்த வேர்டுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து நமக்கு வரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ரெட் கலர் அண்டர்லைனை இங்கே வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இங்கே வந்து ஒரு எரர் இருக்குது அப்படின்றத நாம் வந்து கண்டுபிடிக்கிறோம். அண்ட் நீங்கள் வந்து மவுஸை ஹவர் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா எக்லிப்ஸ் ஐடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குயிக் ஃபிக்ஸஸ் வந்து வரும். ஸோ ஒரு எரர் இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கான குயிக் ஃபிக்ஸஸ். ஸோ இதில் வந்து பாருங்கள், ரீநேம் ஃபைல் டு மை கிளாஸ் சேஞ்ச் டாட் ஜாவா அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், இந்த கிளாஸ் நேம் வந்து மை கிளாஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வந்துடுது. அதே நேரத்தில் நம்ம ஜாவா ஃபைல் நேமும் மை கிளாஸ் சேஞ்ச் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இதை இப்படியும் நம்ம கிளாஸ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அல்லது நம்ம கிளாஸ் நேமோ அல்லது ப்ராஜெக்ட் நேமோ எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து பாருங்கள், நான் இந்த கிளாஸ் நேமே சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். திரும்பவும் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து பாருங்கள், ரீஃபேக்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்கு வந்து ரீநேம் அப்படின்றது கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு நான் வந்து என்ன பண்ணலான்னா, பழையபடி மை கிளாஸ் அப்படின்னே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டா போதும். நமக்கு வந்து இந்த விண்டோவிலையும் என்ன பண்ணலான்னா திரும்பியும் ஃபினிஷ் கொடுத்துடலாம். கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், நம்மளுடைய கிளாஸ் நேம் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. அதே நேரத்தில் ஜாவா ஃபைல் நேமும் சேஞ்ச் ஆகிருச்சு. ஓகே, ஃபைன். இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முதலாவது ப்ரோக்ராமை எழுதலாம். ஓகே, எந்த மாற்றமும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாகவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, SYSTEM ரைட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படின்னு கொடுக்கணும். ரைட், சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸில் இருக்கும். ஏன் அப்படின்னா சிஸ்டம் அப்படின்றது ஒரு கிளாஸ். ரைட்டா, இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து கிளாஸ் எழுதணும் அப்படின்னா அந்த கிளாஸ் நேமினுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பர் கேஸில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், மை கிளாஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ், இதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸில் இருக்குது. சிஸ்டம் அப்படின்றதையும் ஒரு கிளாஸ், இதனுடைய ஃபஸ்ட் லெட்டரும் அப்பர் கேஸில் இருக்குது. ஸோ இது எதுக்கு நாம் இப்படி எழுதுகிறோம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ரைட், இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். ரைட், கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் ப்ளே பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வருது, ரன் மை கிளாஸ் டாட் ஜாவா அப்படின்னு. அதாவது இந்த பட்டனை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த கிளாஸ் வந்து ரன் ஆக போகுது, எந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக போகுது அப்படின்றத தான் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது அது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ளே பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே எனக்கு ஒரு சின்ன விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ரைட், இந்த சின்ன விண்டோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், ஆல்வேஸ் சேவ் ரிசோர்ஸஸ் பிஃபோர் லான்ச்சிங் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக் புக்ஸை நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். அப்போது ஒவ்வொரு தடவை நம்ம வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போதும் நம்மளுடைய எல்லா ரிசோர்ஸஸும் சேவ் பண்ணப்பட்டுரும். அதுக்கு பிறகு தான் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஓகே, இப்போ ஜஸ்ட் ஓகே மட்டும் நாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பாருங்கள், இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு அவுட்புட் வருது. ஸோ இங்கே அவுட்புட் வருதில்ல, இந்த விண்டோவை நாம் கன்சோல் விண்டோ அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகே, கன்சோல் விண்டோ அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
லேர்னிங் பர்பஸ்க்கு பெஸ்ட்டு. நம்ம ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை இந்த கன்சோல் விண்டோவை பயன்படுத்துங்க. ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி. ஏன்னா GUI அந்த மாதிரியெல்லாம் எழுத போனோம் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் வந்து நமக்கு போகும். பிகினிங் ஸ்டேஜில் அதுக்கான அவசியம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து வேகமாக படிக்க தான் பார்க்கணும். ஓகே, அப்போ கன்சோல் விண்டோவை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வீடியோ டியூட்டோரியல் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான அவுட்புட்ஸை வந்து நாம் எடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய 4 டேப்பில் 4ஆவதாக இருக்கிறது தான் இந்த கன்சோல் விண்டோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், ஓகே. அடுத்து நம்ம வந்து இந்த செமிகோலனை எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்றத பார்த்துடலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி இன்னொருக்கா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே நமக்கு மொத்தம் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நம்ம ப்ரோக்ராம்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இங்கே ஒரு தடவை பிரிண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இங்கேயும் ஒரு தடவை பிரிண்ட் பண்ண அவுட்புட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போது ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு 2 தடவை எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்துருச்சு. ரைட், இப்போது நான் வந்து இந்த செமிகோலன்ஸை மட்டும் அழிச்சிடுறேன். அழிச்சா பாருங்கள் நமக்கு வந்து பார்க்கலாம் எரர் வந்திருக்கு ஏற்கனவே. அண்டு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது இது வேறு ஸ்டேட்மெண்ட் அண்டு இது வேறு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஆனால் ப்ரோக்ராம் வந்து விஷுவலாக அது புரிஞ்சிக்காது, லாஜிக்கலாக தான் புரிஞ்சுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு செமிகோலனை போடலை அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை ப்ரோக்ராமால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி செமிகோலனை பயன்படுத்துகிறோம். செமிகோலனை பயன்படுத்தினா இது வேறு ஸ்டேட்மெண்ட், இது வேறு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ப்ரோக்ராமுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ப்ரோக்ராம் வந்து அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். ரைட், இப்போ பாருங்கள், ரன் பண்ணால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவுட்புட் வருது. ஓகே, அடுத்து நாம் நம்பர்ஸை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நாம் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு சும்மா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நம்பர்ஸை வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறேன். பாருங்கள், ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா எனக்கு இங்கே எப்படி இருக்கோ நம்பர்ஸ் அதே மாதிரி அவுட்புட் வந்து வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருந்துச்சுல, இதில் நம்ம வந்து டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் நமக்கு வந்து எரர் தான் வரும். இந்த எரர்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ரிக்வயர்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு வருதுல்ல, அப்போது இங்கே வந்து எரர் இருக்குது. அப்போது டெக்ஸ்ட்டுக்கு ஒரு மாதிரியும் நம்பர்ஸ்க்கு ஒரு மாதிரியும் ஏன் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ப்ரோக்ராமிங் டேர்மில் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து இதுக்குள்ளே இருக்குது வெறும் ஸ்ட்ரிங் தான் அப்படின்றத இந்த டபுள் கோட்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டபுள் கோட்ஸை பயன்படுத்தி தான் ஸ்ட்ரிங்கை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அண்ட் நம்பர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்படி டபுள் கோட்ஸ் இல்லாமல் பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் வந்து பாருங்கள், ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் எதுவுமே வரல, எனக்கு அவுட்புட் சரியாக வருது. அண்ட் நீங்கள் வந்து இதுக்குள்ளே கேல்குலேஷன்ஸை கூட பண்ணலாம். இந்த நம்பர்ஸை நான் வந்து பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் சைன் ஆட் பண்ணி இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள் 37979 அப்படின்னு ஒரு அவுட்புட் வருது. ஸோ இந்த 2 இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை நமக்கு வந்து இங்கே வந்து இப்படி வருது. ஓகே, இப்போது இதையே நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? நீங்கள் வந்து பாருங்கள், அவுட்புட் இங்கே எப்படி எக்ஸாக்டாக இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே வரும். ஸோ நம்பர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கக்கூடாது. டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து சரியாக அதை நம்பராகவே ட்ரீட் பண்ணும். டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகிரும்னா அதை வந்து வெறும் ஸ்ட்ரிங்காக ட்ரீட் பண்ணிடும். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆப்பரேட்டராக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸாக இருக்கலாம், அதுக்கு நடக்கக்கூடிய கல்குலேஷன்ஸாக இருக்கலாம், இது எதுவுமே நடக்காது. ஜஸ்ட்டு இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி அவுட்புட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். ஓகே, அவ்வளோதான் இந்த ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடாக இருக்குது. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் என்ன அப்படின்னா நம்பர்ஸ்க்கு இடையில் எந்த விதமான ஸ்பேஸும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள் எரர் வருது நமக்கு. ரைட், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய நம்பர்ஸ்லாம் எழுதும்போது 3 நம்பர்ஸாக பிரித்து அதுக்கு வந்து இந்த மாதிரி கமாஸை வந்து பயன்படுத்துவோம். நார்மலாக நம்ம எழுதும்போது கமாஸை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ப்ரோக்ராமிங்கில் அப்படி முடியாது. ஏன்னா ஜாவா பொறுத்த வரைக்கும் கமாவை பயன்படுத்தும் போது இந்த நம்பர்ஸை வேறுபடுத்துறதுக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கான எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஸோ எரர் வந்து நமக்கு வரும். ஸோ வந்து என்ன பண்ணலான்னா அண்டர்ஸ்கோரை அப்படி பயன்படுத்தலாம். ரைட், அண்டர்ஸ்கோரை பயன்படுத்தலாம். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், ப்ரோக்ராம் அவுட்புட்டை கொடுக்கும்போது எனக்கு அந்த அண்டர்ஸ்கோர் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிவிட்டு அவுட்புட்டை நமக்கு வந்து சரியாக கொடுத்துரும். நம்ம வந்து விஷுவலாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அண்டர்ஸ்கோர்ஸை வந்து நாம் பயன்படுத்த முடியும். ஓகே,
இப்போ நம்ம இன்னும் சில அடிப்படையான ஒரு சில விடயங்களை பார்த்துடலாம். இப்போ நமக்கு தெரியும் மை கிளாஸ் அப்படின்றது நாம் எழுதியிருக்கக்கூடிய கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்லி பிரேசஸ் வந்து இருக்குது, ஓப்பனிங் கேர்லி பிரேசஸ். இதில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள் ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணப்படும். என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பாருங்கள் நாம் எழுதியிருக்கோம், ஒரு சில கோட் வந்து இங்கே எழுதியிருக்கோம். இது எல்லாமே இந்த மை கிளாஸ் அப்படின்றதுக்குள்ளே தான் வரும். ஓகே, அடுத்து மெயின் மெத்தட்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். மெயின் மெத்தடுங்கிறது வந்து பாருங்கள் இங்கே இருக்குது, ரைட். இந்த மெயின் மெத்தட் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு ப்ரோக்ராமில் குறைந்தபட்சம் ஒரே ஒரு மெயின் மெத்தடாவது இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா JVM. ஸோ JVM வந்து ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது முதல்ல மெயின் மெத்தட் வந்து இருக்கா அப்படின்னு தான் பார்க்கும். ஒரு ப்ரோக்ராமில் குறைந்தபட்சம் ஒரே ஒரு மெயின் மெத்தடாவது கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நமக்கு முறையாக. சரியா? அப்போது எந்த ஒரு ப்ரோக்ராம்லேயுமே முதல்ல எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் அப்படின்ற அந்த மெத்தட் தான். ஸோ மெயின் மெத்தட் இல்லாமல் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக இருந்தாலும் நம்மளால் ரன் பண்ண முடியாது, ரைட். அப்போது அதனுடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே மெயின் மெத்தடுங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானமான முக்கியமான ஒரு மெத்தட். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் இந்த ஓப்பனிங் கர்லி பிரேசஸ் இருக்குல்ல, இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஏரியா வந்து நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும் இந்த மெயின் மெத்தட் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்றத பற்றி. அடுத்து நம்ம வந்து println அப்படின்ற மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் இந்த அவுட்புட் எல்லாமே வந்துச்சுல்ல, ஸ்ட்ரிங்கை பயன்படுத்தணும், நம்பர்ஸை பயன்படுத்தணும், அதில் ஒரு கேல்குலேஷனை பண்ணி எல்லாத்துலேயுமே அவுட்புட்டை வந்து நம்ம இங்கே எடுத்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தின மெத்தட் தான் println அப்படின்ற இந்த மெத்தட். ஓகே, ஸோ நம்ம வந்து கன்சோல் விண்டோவில் அவுட்புட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னா அதில் பயன்படுத்தக்கூடிய மெத்தட்களில் ஒன்று தான் இந்த println அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்கு println தவிர இன்னும் சில மெத்தட்ஸையும் நம்ம பயன்படுத்த முடியும். print அப்படின்னு சொல்லி கூட ஒரு மெத்தட் இருக்குது, அதெல்லாம் நாம் கொஞ்சம் பிறகு பார்க்கலாம், ரைட்டா. இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடியது இந்த println மெத்தட்னா நம்ம வந்து இதில் கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து நமக்கு அவுட்புட்டில் எடுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு இந்த println மெத்தட்னா என்னென்னா, இங்கே கொடுக்கக்கூடிய இன்புட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நமக்கு வந்து கன்சோல் விண்டோவில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த println மெத்தட் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும், ரைட். அடுத்து சிஸ்டம்னா என்ன, அவுட்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு அறிமுகத்தை கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் இந்த system.out இது ரெண்டையுமே அழிச்சிட்டேன் அப்படின்னா இந்த println மெத்தட் வந்து யூஸ்லெஸ். இந்த மெத்தடால் செயற்பட முடியாது, சரியாக அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கன்சோல் விண்டோவில் அது வந்து அவுட்புட்டை கொண்டு வந்து கொடுக்கணுன்னா அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், ரைட். இந்த println மெத்தட் எப்படி இயங்க போகுது அப்படின்றதுக்கான கட்டளைகள் இந்த ப்ரோக்ராமில் எழுதப்பட்டிருக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல. அது எழுதப்படக்கூடிய இடம் தான் இந்த சிஸ்டம் அப்படின்ற ஒரு கிளாஸ், ரைட்டா. இந்த சிஸ்டம் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே, அதாவது சிஸ்டம் கிளாஸும் இப்போ நம்ம மை கிளாஸ் எப்படி எழுதியிருக்கோமோ அதே மாதிரி இந்த ஜாவா ப்ரோக்ராமை எழுதுகிறவங்களும் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் அப்படின்ற ஒரு கிளாஸ் எழுதியிருப்பாங்க. அதுக்குள்ளே அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுதான் இந்த அவுட் அப்படின்னு கொடுக்குறோம்ல. அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும், சரியா. அப்போ அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் தான் இந்த println மெத்தடால் சரியாக அவுட்புட்டை நமக்கு கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம system.out.println அப்படின்னு கொடுக்குறோம், ரைட். அவ்வளோதான் println மெத்தடை பொறுத்த வரைக்கும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் ஜாவாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் எழுதக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நாம் எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் பண்ண முடியும். அந்த பிளாட்ஃபார்மில் வந்து JRE இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுமா இருந்தால் நாம் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரன் பண்ண முடியும். இப்போது இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ், மேக்ஓஎஸ், லினக்ஸ் இப்படி எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஜாவா வந்து ரன் பண்ண முடியும். இந்த விடயம் சாத்தியமாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா JRE, JVM இது மாதிரியான இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினுடைய கீ கான்செப்ட். ஓகே, அது எல்லாம் என்ன அப்படின்றத மட்டும் நாம் ஒருக்கா புரிஞ்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டாக JDKனா என்ன, JREனா என்ன, JVMனா என்ன, இது எல்லாமே நாம் புரிஞ்சுக்குவோம், சரியா. இப்போ முதலாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா JDKனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஜாவாவில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா, எழுதி அதை ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து தேவை அண்ட் டூல்ஸ் வந்து நமக்கு தேவை. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா JRE, JVM, ஜாவா கம்பைலர், ஜாவா டீபகர், ப்ரோக்ராம் லான்ச்சர் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டாம்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒராக்கிளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் இணைத்து ஒரு பண்டிலாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பண்டிலை நாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா டூல்ஸும் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த பண்டிலுக்கு பேர் தான் ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஜேடிகேக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஜேஆர்இ இருக்கும், ஜேவிஎம் இருக்கும், நமக்கு தேவையான எல்லா டூல்ஸ், அதர் டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சரியா? இப்போது நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி அடுத்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஜேஆர்இ, ஜாவா ரன் டைம் என்வாய்மெண்ட். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ நம்ம புரிஞ்சிக்கணுன்னா நாம் ஜேவிஎம்மை தெரிஞ்சுக்கணும். ஜேவிஎம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா தான் ஜேஆர்இயை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? ஆனால் இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜேஆர்இக்குள்ளே தான் இந்த ஜேவிஎம் அப்படின்றது இருக்குது. ஓகே, நம்ம ஜேவிஎம்மை பார்த்துட்டு ஜேஆர்இனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 1996ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து வெளியிடப்படுது. அந்த காலப்பகுதியில் C++ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்த காலகட்டம். ஓகேயா? இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள்னால ஜாவா அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் ஜாவாவை எழுதினவங்களுக்கு இருந்தது. ஓகேயா? இப்போது நீங்கள் வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கணும். அதாவது ஒரு ப்ரோக்ராமர் இருக்கார், அவர் வந்து C++ல் ப்ரோக்ராம்ஸை வந்து எழுதுகிறாரு. ஓகேயா? இப்போது C++ல் அவர்கிட்ட இருந்த விண்டோஸ் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஒரு ப்ரோக்ராமை எழுதி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றிட்டார். ஸோ இப்போ அவர் வந்து பொதுமக்கள் பாவனைக்காக அந்த மென்பொருளை வெளியிட போகிறாரு. ஓகேயா? இப்போது அந்த மென்பொருளை யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா யாருக்கிட்டையெல்லாம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கோ அவங்க மட்டும்தான் பயன்படுத்திக்க முடியும். வேறு யாரும் அதை வந்து பயன்படுத்திக்க முடியாது. உதாரணத்துக்கு மெக்கோஎஸோ லினக்ஸோ பயன்படுத்துவாங்களா இருந்தால் அவங்க இந்த மென்பொருளை பயன்படுத்த முடியாது. ஸோ அதுக்கு இவர் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இவர் வந்து இந்த மென்பொருளை எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கெல்லாம் வெளியிட நினைக்கிறாரு அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ இவர்கிட்ட விண்டோஸ்க்கான சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போது இவர் வந்து இந்த சாஃப்ட்வேரை மாற்றி அமைக்கணும் மெக்கோஎஸுக்கும் லினக்ஸுக்கும். அப்போது மெக் அண்ட் லினக்ஸ் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி இன்னும் 2 கம்ப்யூட்டர்ஸ் வந்து வாங்கணும் அவர். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உடனே ஒரு சோர்ஸ் கோடை எடுத்து நம்ம இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரன் பண்ணிடலாம் முடியாது. ஸோ அதுக்கு அந்த சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணுறதுக்கு, எழுதுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் செட்டப் ஒன்று பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மெக்லையும் லினக்ஸ்லையும் அந்த C++ கோடை ரன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட் செட்டப்பை பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த சோர்ஸ் கோடை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரியான சில மாற்றங்களை செய்யணுமா இருந்தால் அவர் வந்து அதை செய்யணும். அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணணும், அவர் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி அந்தந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வெளியிடணும். ஆனால் இதில் வந்து இந்த ஜாவா எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்குது, எப்படி எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் இது ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராமை எழுதிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணி முடித்த உடனே நமக்கு வந்து நம்மளுடைய சோர்ஸ் கோட் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணப்படும், பைட் கோடாக மாற்றப்படும். இந்த பைட் கோடை நாம் வந்து கொண்டு போயிட்டு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் ரன் பண்ணலாம். லினக்ஸில் போட்டால் அதுலேயும் வேலை செய்யும், மெக்கில் போட்டால் அதுலேயும் வேலை செய்யும், விண்டோஸ்லனா அதுலேயும் வேலை செய்யும். ஸோ இது சாத்தியமாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் ஜேவிஎம். ஓகே, ஜாவா விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜேவிஎம் இருக்கும், மெக்கில் அதுக்கேற்ற மாதிரி ஜேவிஎம் இருக்கும், லினக்ஸில் அதுக்கேற்ற மாதிரி ஜேவிஎம் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கும். நம்ம வந்து ஜேடிகே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் டவுன்லோடிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தது. மெக்கோஎஸ்க்கு ஒன்று தனியாக, விண்டோஸ்க்கு தனியாக, லினக்ஸ்க்கு தனியான்னு தனித்தனியாக இருந்தது. அப்போது நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ஜாவாவில் நாம் ஒரு ப்ரோக்ராமை எழுதுகிறோம் அப்படின்னா அதிலிருந்து இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணி அதை வந்து பைட் கோடாக மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த பைட் கோட் மட்டும்தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டே தவிர ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணக்கூடிய டூல்ஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் தான். சரியா? இப்போது நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் விண்டோஸாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஜேவிஎம் ஜேஆர்இ இருக்கணும், அப்போ தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். உங்களுடைய கம்ப்யூட்டர் மெக் கம்ப்யூட்டராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஜேவிஎம் ஜேஆர்இ இருக்கணும், அப்போ தான் ஜாவா ப்ரோக்ராம் அந்த கம்ப்யூட்டரில் ரன் ஆகும். லினக்ஸுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழலாம், என்னது, இப்போது ஜாவாவினுடைய பைட் கோடு வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், இப்போது அதை ப்ரோக்ராமை ரன் பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக இருக்குது. இப்போ இது வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினுடைய ஒரு பலவீனமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும், இல்லவே இல்லை. சரி, அது ஏன் அப்படின்னு நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஜேவிஎம்னா என்ன அப்படின்றதுக்கான தெளிவுக்கு வந்துடுவோம்.
இந்த ஜேவிஎம் என்ன செய்யும் அப்படின்னா, நாம் ஒரு பைட் கோடை ரன் பண்ணும்போது அந்த பைட் கோடை ரீட் பண்ணி அந்தந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ விண்டோஸ்னால் விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றும், மெக்னா மெக்குக்கு ஏற்ற மாதிரி அதை மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ மெஷின் கோடை வந்து ப்ராசஸரால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? ஸோ அதை ரீட் பண்ணிக்கிட்டு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ப்ராசஸர் அந்த ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஜாவாவினுடைய சக்ஸஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஜேவிஎம் அப்படின்றது இப்போது அதனுடைய தொழில்பாடு என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஜேஆர்இ அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஜேஆர்இ வந்து ஜாவா ரன் டைம் என்வாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரியே ஜேஆர்இக்குள்ளே தான் ஜேவிஎம் இருக்குது. ஜேவிஎம்மோட ப்ளஸ் ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் ஈக்லிப்ஸ் ஐடியை நம்ம ஓப்பன் பண்ணோன்னே நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரினா என்ன அப்படின்னு ஃப்யூச்சரில் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நிறைய மாடியூல் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ரைட்டா, இங்கே பாருங்கள் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இதுக்குள்ளே நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். சரியா, இங்கே பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட 100 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கும். பாருங்கள் இதில் எவ்வளோ கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூல்குள்ளேயும் ஒவ்வொரு பேக்கேஜுக்குள்ளேயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து இருக்குது, கிளாஸ் ஃபைல்ஸ். ஸோ ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம் ரொம்ப கட்டாயமாக இருக்கும். இந்த ஜேஆர்இக்குள்ளே இந்த சிஸ்டம் லைப்ரரி எல்லாமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜேவிஎம் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ உடனே இந்த println அப்படின்ற ஒரு மெத்தடை பார்க்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த ப்ரோக்ராமையே நம்ம பார்க்குறோம். இந்த println அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தும் போது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து வரணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் கிளாஸ்க்குள்ளே அவுட்புட் ஸ்ட்ரீம்லேருந்து வரணும். சரியா, அதை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா நாம் க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமில் அது இல்லை. அதுக்கான சோர்ஸ் கோடு வந்து இந்த ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரியில் இருக்குது. அப்போ அதை ரீட் பண்ணால் தான் ஜேவிஎம் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஜேஆர்இயும் ஜேவிஎம்மும் ஒன்றா இருக்குது. ஜேவிஎம்க்கு எப்போயெல்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுதோ சில கிளாஸஸ் தேவைப்படுதோ அப்போயெல்லாம் இந்த ஜேஆர்இ அப்படின்றது தனக்கிட்ட இருக்கக்கூடிய கிளாஸஸ்லேருந்து கொடுக்கும். அதனால தான் இந்த ஜேவிஎம் வந்து ரன் ஆகுது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜாவாவினுடைய பைட் கோடு வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ஒர்க் ஆகும். அதை ரன் பண்ணக்கூடிய ஜாவாவினுடைய டூல்ஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். ஸோ இது வந்து ஒரு பலவீனமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இல்லைன்னு நான் அதுக்கான பதிலை சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படின்னு நாம் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கற்பனை நாம் பண்ணிக்குவோம். ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டும் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டும் வச்சுக்குவோம். நாம் என்ன பண்ணுவோம், விண்டோஸ் கம்ப்யூட்டர் பயன்படுத்தினாலும் மேக்ஓஎஸ் பயன்படுத்தினாலும் லினக்ஸ் பயன்படுத்தினாலும் அதே ஜேடிகேவை என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தான் போகிறோம். இப்போது ஜேடிகேங்கிறது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக இருக்கனால என்ன பண்ணுறோன்னா, விண்டோஸ் கம்ப்யூட்டர்னால் அதுக்கேற்ற மாதிரி ஜேடிகே டவுன்லோட் பண்ணுறோம், மெக்குனா அதுக்கேற்ற மாதிரி ஜேடிகே டவுன்லோட் பண்ணுறோம், லினக்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ஜேடிகே டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஜேடிகேங்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டோ பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டோ எப்படி இருந்தாலும் ஒன்ஸ் வந்து நாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால நமக்கு பெரிய லாஸோ எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினுடைய பலவீனமாக கருத முடியாது. இது வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினுடைய ஸ்ட்ரென்த்து தான். எப்படி பார்த்தாலும் ஜாவா வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு பயனுள்ள கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.